நான் ஒரு ஹிந்து பிராமண குடும்பத்துல பிறந்தவர். ஒரு 28 வருஷம் நான் பிராமணா தான் இருந்தேன். ஹிந்து பிராமணா தான் இருந்தேன். நான் பிறந்த அடுத்த நாளே செத்து போயிருக்கணும். ரொம்ப சீரியஸா ஒரு கண்டிஷன்ல அப்பா அம்மாவை கூப்பிட்டு இந்த மாதிரி இந்த குழந்தை வந்து 1000ல் 1 தான் இந்த மாதிரி ஒரு பிழைக்கும். நீங்க வந்து கண்டிப்பா ஆப்ரேஷன் பண்ணி ஆகணும் குழந்தைக்கு. பிறந்த 12 மணி நேரத்துல எனக்கு வந்து பிரச்சனை, ஸ்டமக்ல ஒரு பெரிய பிரச்சனை. இமீடியட்டா ஆப்ரேஷன் பண்ணலன்னா குழந்தை செத்து போயிடும் அப்படின்னு சொன்னாங்க. அப்ப அப்பா வந்து ஓகே அப்படின்னு சொல்லி அந்த ஆப்ரேஷன் பண்ணாங்க. ஆப்ரேஷன் பண்ணி வயிற்றுல வந்து இருக்கிற பிரச்சனைய நீக்கி ஆண்டவர் எனக்கு மறுபடியும் எனக்கு ஒரு நல்ல ஒரு லைஃப கொடுத்தாரு. அதுக்கப்புறம் கொஞ்சம் மாதங்கள் கழிச்சு ஒரு 24 வருஷம், நீங்க பைபிள்ல படிச்சிருப்பீங்க, 12 வருஷம் பெரும்பாடுள்ள பெண். நான் வந்து 24 வருஷம் ரத்த சோகையில கஷ்டப்பட்டேன். அதே மாதிரி 24 வருஷம் நான் வந்து வேண்டாத தெய்வம் இல்லை. எனக்கு நான் என்னோட ஆன்மீக வாழ்க்கை கேட்டீங்கன்னா, நான் ஒரு ஸ்டான்ச் ஹிந்து, ரொம்ப தீவிரமா இருப்பேன். ஒரு ஸ்லோகங்கள் சொல்லாம ஸ்கூலுக்கு போக மாட்டேன், காலேஜ் போக மாட்டேன். அந்த அளவுக்கு பஜன்ஸ் பாடுறதுல இருந்து ஸ்லோகங்கள் சொல்லிட்டு தான் ஸ்கூலுக்கு போவேன். அந்த அளவுக்கு ரொம்ப தீவிரமா இருந்த என்னுடைய ரிலீஜன்ல, என்னுடைய ஆன்மீக இதுல எது இருந்தாலும் இல்லைனாலும் ஸ்லோகங்கள் பஜன்ஸ் அந்த கடவுளுடைய பிரசன்னத்துல உட்கார்றத வந்து நான் தவறவே மாட்டேன். சோ அப்படிதான் நான் இருந்துட்டு இருந்தேன். எங்க வீட்டுல பூஜை புனஸ்காரம் எல்லாம் செய்யும் போது நான் தான் முதல்ல போய் நிற்பேன். எல்லாமே நான் தான் செய்வேன். அந்த அளவுக்கு ஒரு ஸ்டான்ச் ஹிந்துவா இருந்தேன் நானு. ஒரு 24 வருஷம் நான் வந்து அந்த தெய்வத்தை தான் கும்பிட்டு இருந்தேன். அப்போ எனக்கு வந்து ஒரு யோசனை, திடீர்னு ஒரு நாளைக்கு, நம்ம இவ்வளவு தூரம் நம்ம வந்து இந்த ரத்த சோகையில கஷ்டப்படுறோமே, 30 முக்கோடி தேவர்கள் இருக்காங்க உலகத்துல அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். ஒரு தேவர் கூட என்னை வந்து காப்பாற்ற முடியலையா? ஏன் என்ன காப்பாற்ற முடியல? நான் கும்பிடுறது உண்மையான கடவுளா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் என் மனசுக்குள்ள ஏதோ ஒண்ணு உதிச்சுது. அப்படியும் நான் வந்து விடல, நான் தொடர்ந்து கும்பிட்டு தான் இருந்தேன். ஆக்சுவலி எனக்கு வந்து ரத்த சோகை வந்து ஒரு ஒரு பொண்ணுக்கு வந்து 13 கிராம்ஸ் இருக்கணும். எனக்கு வந்து 5 கிராமுக்கு மேல ஏறவே ஏறாது ரத்தம். ஹார்ட் வந்து சரியா பம்ப் ஆகாது, எப்ப வேணா நின்றுடும் அப்படின்ற மாதிரி டாக்டர் சொன்னாங்க. ஏகப்பட்ட டாக்டர்ஸ பார்த்தாச்சு. யூஎஸ்ஏல இருந்து வந்த டாக்டர்ஸ் கூட எனக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணாங்க. எல்லா டாக்டர்ஸையும் பார்த்தாச்சு. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, பிளட் லீக் அவுட் ஆகுது, எங்கேயோ மலம் வழியா போகுது, ஆனா எங்க லீக் அவுட் ஆகுது கண்டுபிடிக்க முடியல எங்களால அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஒவ்வொரு 5 மாசத்துக்கு ஒரு தடவை இல்ல 2 மாசத்துக்கு ஒரு தடவை பிளட் ஏத்திட்டு வருவேன். திருப்பி ஒரு 2 மாசம் கழிச்சு திருப்பி பிளட் டவுன் ஆயிடும். திருப்பி போவேன், திருப்பி பிளட் ஏத்தி, இப்படிதான் என்னுடைய 24 வருஷமும் கடந்து போச்சு. இப்படியேதான் பண்ணிட்டு இருந்தேன். ஒரு தடவை 2.8க்கு வந்துருச்சு. சாத்தியமே இல்லை நான் உயிர் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர்ஸ் கேக்குறாங்க, எப்படிமா நீ இன்னும் உயிரோட இருக்க அப்படின்னு கேட்டாங்க. அப்போ எனக்கு அந்த வார்த்தை ஞாபகம் வரல. ஆனா இப்போ நான் ஆண்டவருக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் அந்த வார்த்தை ஞாபகம் வருது. ஜீட்ரோனமி உபாகமம் 8:3 சொல்லியிருக்கு, மனிதர் அப்பத்தினால் மட்டுமல்ல மாறாக ஆண்டவர் வாய்ச்சொல் ஒவ்வொன்றாலும் உயிர் வாழ்கிறான். வார்த்தையானவர் மட்டும்தான் என்னை வந்து உயிர் வாழ வச்சுட்டு இருந்தார் அப்படிங்கிறத நான் அதுக்கப்புறமா தான் நான் தெரிஞ்சுட்டேன். ஏன்னா நான் சாப்பிடுற அப்பமும் இல்லை, நம்ம சாப்பிடுற தண்ணியும் இல்லை, ஆண்டவருடைய வார்த்தை தான் அவர் இன்னைக்கு நான் இருக்கணும், சாந்தி இருக்கணும் அப்படின்னு சொன்னாருன்னா நான் உயிர் வாழ்வேன். அவரோட வார்த்தை ஒண்டிதான் நான் என்ன இன்னைக்கு வரைக்கும் நான் உயிர் வாழ்ந்துட்டு இருக்கேன். சோ அப்படி போச்சு என்னுடைய 24 வருஷம். அதுக்கப்புறமா என்னுடைய அப்பா வந்து, அதாவது நாங்க பிராட் மைண்டட் அண்ட் எல்லாருமே எங்க ஃபேமிலியில எங்க வீடு சைடு எங்க அப்பா வீடு, அம்மா வீடு, எல்லார் வீடும் கலப்பு திருமணம் உடையவங்க. சோ அதனால அப்பா வந்து 24 வயசு எடுத்து பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு. எனக்கு இன்னும் வியாதி சரியாகல, அப்படியேதான் நான் பிளட் ஏத்தின்னு தான் வந்துட்டு இருந்தேன். ஆனாலும் எங்க அப்பா கிட்ட நான் சொல்லிட்டேன், இனிமே நீங்க டாக்டர்ஸ் கிட்ட கூட்டின்னு போவாதீங்க, நான் இப்படியே இருந்தேன், கடவுளுக்கு இஷ்டம் இருந்தா என்ன உயிர் வாழ வைக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர்ஸ் கிட்ட போகிறத நான் நிறுத்திட்டேன். மருந்து மட்டும் சாப்பிட்டு இருந்தேன்.
அப்போ அப்பா வந்து எனக்கு மாப்பிள்ளை பார்க்க ஆரம்பிச்சாரு. நாங்க வந்து பல இடங்கள்ல அப்பா பார்க்க ஆரம்பிச்சாரு. பியூர்லி அரேஞ்ச் மேரேஜ் தான் எனக்கு. அப்பா அம்மா பார்த்து வச்ச திருமணம். ஒரு கத்தோலிக்க கிறிஸ்துவரை பார்த்தாரு. கல்யாண புரோக்கர் மூலமா தான் வந்துச்சு. நிறைய பேரை பார்த்தாங்க. பட் இவர் வந்து எனக்கு அதாவது தேவன் வந்து முன்குறிச்சு வச்சுட்டாரு நான் அவர்கிட்ட வரணும்ன்றதுக்கு. அதனாலதான் அந்த மாதிரி ஒரு மாப்பிள்ளைய எனக்கு ஏற்பாடு பண்ணி எனக்கு அமைச்சாரு. சோ அப்போ அப்பா வந்து இந்த மாப்பிள்ளைய பாரு அப்படின்னாரு. பார்த்து 5வது நாளே எனக்கு நிச்சயம் ஆயிடுத்து. நிச்சயம் ஆயிட்டு 3 மாசம் கழிச்சு கல்யாணம். 24 வயசுல எனக்கு கல்யாணம் நடந்தது. கல்யாணம் நடந்த 3வது மாசம் திருப்பி எனக்கு வயிற்று வலி ப்ராப்ளம், திருப்பி எனக்கு ரத்த சோகை. அப்போ என் ஹஸ்பண்ட் வந்து என்ன டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போனாரு. இமீடியட்டா ஆபரேஷன் பண்ணி ஆகணும், பிளட் லீக் அவுட் ஆகுது எங்கன்னு தெரியல. ஆனா இந்த ரத்த சோகை இல்லாம அவளுக்குன்னு ஒரு பிளாக் ஒண்ணு இருக்கு வயிற்றுல, அந்த பிளாக்கை வேணா நாங்க ரிமூவ் பண்றோம். அந்த பிளாக்கை ரிமூவ் பண்ணேன்னா இவளுக்கு ரத்த சோகை சரியாயிடுச்சுன்னா ஓகே, அப்படி இல்லைன்னா மாத்திரை மருந்துல சரி பண்ணிடலாம் அப்படின்னாரு. சரின்னு சொல்லிட்டு கல்யாணம் ஆகி 3வது மாசம் எனக்கு ஆபரேஷன். என்னுடைய மாமனார் மாமியார் 2 பேருமே பக்கவாதம் உடையவங்க. நான் தான் அவங்கள பாத்துக்கணும். நான் சீரியல் எல்லாம் பண்ணிட்டு இருந்தேன், பிலிம்ஸ் பண்ணிட்டு இருந்தேன். என்னுடைய கல்யாணத்துக்கு முன்னாடியில இருந்து நான் கிராஜுவேட் ஆனதுக்கு அப்புறம் இமீடியட்டா நான் கிராஜுவேஷன் வந்து பிஏ எக்கனாமிக்ஸ் பண்ணியிருக்கேன். ஸோ முடிச்ச உடனே எனக்கு பிலிம்ஸ் சான்சஸ், ஹீரோயினா எல்லா சான்சஸும் வந்துட்டு இருந்தது. ஒரு 5 வருஷம் பண்ணி முடிச்சப்பறம் தான் கல்யாணம் நிச்சயம் ஆச்சு. அதுக்கப்புறம் ஒரு 5 வருஷம் நான் நடிக்கல. ஏன்னா என் மாமனார் மாமியாரை நான் பார்த்துக்கணும். ஏன்னா அவங்க 2 பேருமே பக்கவாதம், அவங்களால எழுந்து நடக்க முடியாது. ஸோ அதனால நானே தான் வீட்டுல எல்லா வேலைகளும் நான் தான் அவங்கள பார்த்துக்கணும். அப்போ எனக்கு இந்த ஆப்ரேஷன் ஃபிக்ஸ் ஆன உடனே சரி பிளாக் எடுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான் நாங்க என்னை அட்மிட் பண்ணாங்க. அட்மிட் பண்ணதுக்கு 2 நாள் முன்னாடி என்னை வந்து வேளாங்கண்ணிக்கு கூட்டிட்டு போனாரு என் ஹஸ்பண்ட். கத்தோலிக்க கிறிஸ்தவர் இல்லையா. ஸோ அப்பதான் நான் ஃபர்ஸ்ட் டைம் நான் கிறிஸ்டின் எதிர்க்க போறேன். என்னோட கான்வென்ட்ல படிச்சா கூட நான் சும்மா போயிட்டு வருவேன். அப்ப என் ஹஸ்பண்ட் சொன்னாரு, வா நான் உன்னை கூட்டிட்டு போறேன், நிச்சயமா ஆண்டவர் உன்னை குணப்படுத்துவாரு அப்படின்னு சொல்லிட்டு அங்க போன உடனே நீ ஆண்டவரை பார்த்து நீ இந்த வேண்டு, இந்த மாதிரி எனக்கு நாளான்னைக்கு ஆப்ரேஷன், அதனால நீங்க தான் என்னை வந்து குணப்படுத்தணும், உங்க மேல நான் நம்பிக்கை வைக்கிறேன், நீங்க தான் என்னை வந்து ஆப்ரேஷன் பண்ணணும், குணப்படுத்தணும் அப்படின்னு வேண்டுனாரு. எனக்கு சிரிப்பு வந்துருச்சு. ஏன்னா எத்தனை வருஷம் நான் வந்து கடவுளை வேண்டி இருக்கேன், எதையுமே குணப்படுத்தாத கடவுள் இவர் குணப்படுத்துவாரா? ஏன்னா அப்ப நான் கான்வென்ட்ல படிச்ச போது 10ஓடு 11 அத்தோடு ஜீசஸும் ஒரு கடவுள் அப்படின்னு தான் நான் நினைச்சிட்டு இருந்தேன். சரி என் ஹஸ்பண்ட நான் ரொம்ப லவ் பண்ணேன். நான் அவரை லவ் பண்ணதை விட அவர் என்ன லவ் பண்ணார். அதனால சரி ஓகே நான் வேண்டுறேன், நீங்க சொன்ன மாதிரி நான் வேண்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் வேண்ட ஆரம்பிச்சேன். வேண்டிட்டு அவர் சொன்ன மாதிரியே நான் வேண்ட, ஆண்டவரே நீங்க வந்து எனக்கு ஆப்ரேஷன் பண்ணி என்னை குணப்படுத்தணும், நான் உங்களதான் நம்பியிருக்கேன் அப்படின்னு சொன்னேன். சொன்ன அடுத்த நிமிஷம் எனக்கு ஒரு குரல் கேட்டது, இந்த ஆபரேஷன் சக்சஸ்ஃபுல்லா நடக்கும் அப்படின்னு. எனக்கு தெரியல யாரு யாரு இந்த குரல் ஒரு மாதிரி எனக்கு உள்ளே இருந்து கேட்டுச்சு. எனக்கு தெரியல என்னடா அது, யாராவது பேசினாங்களான்னு பக்கத்துல திரும்பி பார்த்தா யாருமே இல்லை. ஏன்னா அது மத்தியான வேலை, அதிகமா கூட்டம் இல்லை. என் ஹஸ்பண்ட் பக்கத்துல வந்து கண்ணு முடின்னு வேண்டின்னு இருக்காரு. யாரு இது மாதிரி பேசுறீங்க? ஏன்னா என்னோட ரிலீஜன்ல நான் கேள்விப்பட்டதே இல்லை கடவுள் பேசுவாருன்ட்டு. சோ நான் பேசாம வந்துட்டு என் ஹஸ்பண்ட் கிட்ட சொல்ல, எங்க எனக்கு பிரம்ம பிடிச்சிருச்சோன்னு அவர் நினைச்சிட்டு வரோ அப்படின்னு சொல்லிட்டு நான் எதுவும் அவர்கிட்ட சொல்லல. நான் வந்துட்டேன். போகும்போது ட்ரெயின்ல எனக்கு பயங்கரமான வயிற்று வலி. ஆனா வரும்போது வேண்டிட்டு வரும்போது ஒரு சின்ன வயிற்று வலி கூட இல்லை எனக்கு. வந்தேன். வந்துட்டு 2வது நாள் அட்மிட் ஆன ஹாஸ்பிட்டல்ல 6 மணி நேரம் ஆப்ரேஷனு. 6 டாக்டர்கள் எனக்கு வந்து ஆப்ரேஷன் பண்ணாங்க. 3-4 டாக்டர்ஸ் ஆப்ரேஷன் பண்ணிட்டு என்ன ஐசியூல தூக்கி போட்டு அன்னைக்கு ஈவினிங் வந்து அவர் வந்து என்ன பாக்குறாரு. அந்த பெரிய டாக்டர் வந்து என்ன பாக்குறாரு. அம்மா நீங்க எப்படி இன்னும் உயிரோட இருந்தீங்கன்னு தான் எங்களுக்கு தெரியல. ஆனா நாங்க வந்து ஃபர்ஸ்ட் பிளாக் எடுக்கணும்னு தான் நான் உங்களுக்கு கட் பண்ணோம். ஆனா அந்த பிளாக் எல்லாம் ரிலீஸ் பண்றதுக்கே எங்களுக்கு 5 மணி நேரம் ஆச்சு. அதுக்கப்புறம் என்னமோ ஒண்ணு சொல்லிச்சு எங்ககிட்ட, இன்னும் டீப்பா அறுத்து பாரு என்னமோ தோணிச்சான் அவங்களுக்கு. டீப்பா அறுத்து பார்த்ததுல உள்ளுக்குள்ள டீப் இன்சைட் தி ஸ்டமக், அதாவது ஸ்டமக்கோட ஆழத்துல வந்து 2 கிலோஸ்க்கு சதை வளர்ந்து அது வெடிக்கிற ஸ்டேஜ்ல இருந்தது. அது வெடிச்சிருந்ததுன்னா நீங்க செத்து போயிருப்பீங்க. இன்னும் கொஞ்ச நாள்ல, இன்னும் 2 நாள் விட்டுருந்தோம்னா நீங்க இறந்து போயிருப்பீங்க. அது மூலமா தான் உங்களுக்கு இத்தனை வருஷமா பிளட் லீக் அவுட் ஆகி மலம் வழியா போயிட்டு இருந்தது.
அதை நம்ம வெட்டி எடுத்துட்டோம், இனிமே உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, எந்த இதுவும் இல்லை. அதை சொல்ல தூண்டினவர் ஆண்டவர் ஒருத்தர் தான். ஏன்னா அது வந்து எக்ஸ்ரேவாலையும் கண்டுபிடிச்சிருக்க முடியாதா, ஸ்கேன்னாலையும் கண்டுபிடிச்சிருக்க முடியாதா அந்த டாக்டர் சொல்றாங்க. அவர் இது வரைக்கும் எல்லா ஆபரேஷனும் சக்சஸ்ஃபுல்லா முடிச்ச டாக்டர் அவர் என்கிட்ட வந்து சொல்றாரு, இது சத்தியமா சாத்தியமே இல்லாத ஒரு இது எப்படி வந்து இவ்வளவு வருஷமா நீங்க வாழ்ந்துட்டு இருக்கீங்கன்னே தெரியல அப்படின்னாரு. அப்புறம் எனக்கு அப்போ வந்து எனக்கு ஓகே, ஜீசஸ் என்ன வந்து 2வது தடவையா எனக்கு வந்து உயிர் பிச்சை கொடுத்தாரு, அவ்வளவுதான். ஆனா நான் அவரை நம்புறேன் ஒழிய நான் மாறல. அப்போ சர்ச்ல இருந்து சில பேர் என்ன பார்க்க வந்திருந்தாங்க. என்ன பார்க்க வந்துட்டு இந்த மாதிரி இப்படி இருக்குது சிச்சுவேஷன், ஒண்ணு நீ அவரோட இதுக்கு மாறணும், இல்ல அவர் உன்னோட இதுக்கு ரிலீஜனுக்கு மாறணும் அப்படின்னு சொன்ன உடனே எனக்கு ரொம்ப கோபம் வந்துருச்சு. ஏன் நான் இப்படி இருந்தா ஜீசஸ் என்னை ஏத்துக்க மாட்டாரா, அவரோட பிள்ளையா நான் இருக்க மாட்டேன்னா, நான் அவரை நம்புறேன் அவ்வளவுதான் அப்படின்னு. அப்போ அவங்க வந்து ஜீசஸ பத்தி எடுத்து சொன்னாங்க. அவர் எதுக்காக பூலோகத்துக்கு வந்தாரு, யாருக்காக வந்தாரு, எப்படி இறந்தாரு, எதுக்காக இறந்தாரு, அவருடைய அவர் எதுக்காக அதுக்கு இறந்து நம்மளை எப்படி நம்ம பரலோகத்துக்கு கொண்டு போவார், எல்லாத்தையும் விவரமா ஒன்னொன்னா எடுத்து சொல்லும் போது கொஞ்சம் கொஞ்சமா ஆண்டவர் என்னுடைய இருதயத்தை திறக்க ஆரம்பிச்சாரு. நான் சொன்னேன், ஒரே ஒரு வாரம் எனக்கு டைம் கொடுங்க. ஏன்னா நான் சும்மா அவருக்காக இல்ல வேற யாருக்காவது நான் மாறிட்டு அதுக்கப்புறம் பின்னோக்கி போனேன்னா அது ஆண்டவருக்கு வந்து அது தப்பு. அது ரொம்ப பிரமாணிக்கமா உத்தமமா நான் இருக்கணும்னு நினைப்பேன். எப்போதுமே எந்த ஒரு காரியம் செஞ்சாலும் எது இருந்தாலும் நான் பிரமாணிக்கமா ஒரு ரிலீஜனுக்கு இருக்கணும்னு நினைப்பேன். சோ அவர் ஏமாத்துற மாதிரி இருக்கக்கூடாது. நான் முழுமையா முதல்ல என் மைண்டு என் ஹார்ட்டை திடப்படுத்திக்கணும், அவர் வர்றதுக்கு என்ன தயாராக்கிக்கணும். அதனால நான் வந்து முதல்ல நான் என்ன தயார் பண்ணிக்கிறேன், அவரை ரிசீவ் பண்றதுக்கு, அவரை ஏற்றுக்கொள்றதுக்கு எனக்கு ஒரு வாரம் டைம் கொடுங்க, நான் அவரை என்னோட மனசை நான் தயார் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு டைம் கொடுத்தேன். அப்புறம் நான் ஆண்டவரை முழுமையா ஏற்றுக்கொண்டேன், ஞான ஸ்நானம் வாங்கினேன். அதுக்கப்புறம் என்னுடைய வாழ்க்கை மாற ஆரம்பிச்சது. அதாவது ரொம்ப இருட்டான நிலைமையில இருக்கிற நான் வந்து ஒரு வெளிச்சத்தை எப்படி நடக்கணும் அந்த சிச்சுவேஷன்ல என்னுடைய இம்மீடியட்டா எல்லாமே ஆசீர்வாதமாக மாறல. அந்த கஷ்டமான சூழ்நிலையிலையும் நான் எப்படி போகணும், என்ன டெசிஷன் எடுக்கணும், என்ன முடிவு எடுக்கணும், எப்படி நான் நடந்து கொள்ளணும், எப்படி நான் இன்னொருத்தர்கிட்ட பேசணும், ஒருத்தர் கோவப்பட்டா எப்படி நான் அவங்களுக்கு பதில் கொடுக்கணும், எல்லாமே எனக்கு ஆவியானவர் சொல்ல ஆரம்பிச்சது. எனக்கு நிறைய பேசுறது நிறைய கேட்கும். அவர் எப்படி கைட் பண்ணுவாருன்னா எனக்கு ஆச்சரியமா இருந்தது, இப்படி எல்லாம் ஒருத்தர் கைட் பண்ணுவாரா அப்படின்னு சொல்லிட்டு. ஒவ்வொரு விஷயங்களும் ஹேண்டில் பண்ற விதம், அந்த ஒரு கஷ்டமான சூழ்நிலை மேல கூட என்னை வந்து அதை எதிர்கொள்ளக்கூடிய அந்த கான்பிடன்ஸ், அந்த கரேஜ், அந்த வில் பவரை ஆண்டவர் எனக்கு கொடுத்தாரு. அந்த தைரியத்தையும் தன்னம்பிக்கையும் அந்த மன உறுதியும் அவர் கொடுக்கும் போது, அவர் ஒவ்வொரு பாதையும் நான் கடக்கும் போது ஆண்டவர் எனக்கு கூட இருந்து என்ன வழி நடத்தினார் ஒவ்வொரு பாதையிலும். என்னதுனாலன்னா ஓவர் வேலை செய்ய தூக்கம் இல்ல, வேலை செஞ்சு நான் கடன் அடைக்கணும்ன்ற ஒரு டென்ஷனு, இந்த எமோஷனல் டென்ஷன்ஸ், இந்த எமோஷனல் டார்ச்சர்ஸ், அடுத்தவங்க இந்த செல்போன்ல வர கால்ஸ், பக்கத்து வீட்டுல இருந்து வர்றது, ரிலேஷன்ஸ் மூலமா வர டார்ச்சர், கடன் அடைக்கணும், இது எல்லாமே சேர்த்து எங்க அப்பா அப்பப்ப போன் பண்ணி இந்த மாதிரி பேச 4 பக்கம் 4 விதமான டென்ஷன்ல எனக்கு ஆர்த்ரைட்டிஸ் நோய் வந்துருச்சு. வந்துட்ட உடனே நான் டாக்டர் கிட்ட போகும்போது லைஃப் லாங் நீங்க மாத்திரை சாப்பிட்டு தான் ஆகணும் அப்படின்ட்டாரு. 1 மாசம் சாப்பிட்டேன், ஆனா நான் விட்டுட்டேன். ஆண்டவரே, எஸ்ஐயா 53 நீங்க சொல்லியிருக்கல, நீங்க தான் எல்லா நோய்களையும் சிலுவையில அரைஞ்சிட்டீங்க, அப்ப நான் எதுக்கு இந்த நோயை நான் தாங்கிட்டு இருக்கணும், நான் உங்ககிட்டயே கொடுத்துறேன், நீங்க எடுத்துக்கோங்க, இந்த ஆர்த்தரைட்டிஸ் நோய் என்னை விட்டு போகணும், உங்ககிட்ட நான் கொடுத்துட்டேன், சிலுவையில அரைஞ்சிட்டேன், நான் விசுவசிக்கிறேன், உங்ககிட்ட நான் கொடுத்துட்டேன், அந்த சிலுவையில அரைஞ்சாச்சு அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்துட்டு நான் மாத்திரை சாப்பிட மாட்டேன்னு சொல்லிட்டு மாத்திரையே சாப்பிடல. சுத்தமா ஆர்த்ரைட்டிஸ் அப்படியே விலகிடுச்சு. அதுல இருந்து இன்னைக்கு வரைக்கும் சுத்தமா அந்த ஆர்த்ரைட்டிஸ் நோயே இல்லை. வாழ்நாள் முழுக்க நீ மாத்திரை சாப்பிடணும், இப்படிதான் இருக்கும், இன்னும் மோசமாயிடும், எழுந்திருக்க முடியாது, அப்படி இப்படின்னு பயமுறுத்துனாங்க. ஆனா என் ஆண்டவர் அதை சிலுவையில எடுத்து அரைஞ்சிட்டாரு. நான் அதை கொடுத்துட்டேன், அந்த நோயை நீங்க எடுத்துக்கோங்க, எல்லா நோய்களும் நீங்க தான் சிலுவையில அரைஞ்சிட்டீங்கன்னு விசுவசிக்கிறேன்ல,
அப்புறம் என்னத்துக்கு நான் இதை எடுத்துக்கணும், நான் ஆரம்பிச்சுட்டேன், நான் உங்ககிட்ட கொடுத்துட்டேன் அப்படின்னு அவரும் என்ன குணப்படுத்திட்டார். ஆர்த்ரைட்டிஸ் நோயில இருந்து வெளியில வந்துட்டேன். கொஞ்சம் கொஞ்சமா நான் என்னுடைய கடன்கள் அடைக்கிறதுக்கு முழங்கால் போட்டு உபாகமம் 28:12 சொல்லியிருக்கிற மாதிரி, நீ அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், நீயோ கடன் வாங்காதிருப்பாய் என்ற வார்த்தை, அந்த வார்த்தைய சொல்லி சொல்லி ஒவ்வொரு நாளும் ஜெபிச்சுட்டு இருந்தேன். அப்போ ஆண்டவர் 1.5 வருஷத்துக்குள்ள நான் ரொம்ப கட்டுப்படுத்திக்கிட்டு எல்லா சாக்ரிஃபைஸும் பண்ணுவேன். எனக்குன்னு நான் எதுவும் வச்சுக்க மாட்டேன். எங்கேயாவது டப்பிங் போகணும், ஷூட்டிங் கம்பெனிக்கு போகணும்னா நடந்து போவேன், இல்லைன்னா பஸ்ல போவேன், ஆட்டோல கூட ஏற மாட்டேன். அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா சேமிச்சு சேமிச்சு முதல்ல கடனை அடைச்சேன். நான் கடன் அந்த 2 லட்சம் ரூபாய் 1.5 வருஷத்துக்குள்ள என் ஆண்டவர் ஃபுல்லா அடைக்க வச்சார். இந்த அந்த 1.5 வருஷத்துக்குள்ள இந்த 2 லட்சம் ரூபாவும் அடைச்சிட்டு கொஞ்சம் கொஞ்சமா சேர்க்க ஆரம்பிச்சேன். எந்த கை இன்னைக்கு நான் கடன் வாங்கிச்சோ, இந்த கை எனக்கு மத்தவங்களுக்கு ஆசீர்வாதமாக வச்சிருக்கிறாரு ஆண்டவர். அந்த அளவுக்கு ஆசீர்வாதமாக மத்தவங்களுக்கு கொடுக்கறதுக்கு இன்னைக்கு என்ன ஆசீர்வாதமாக வச்சிருக்கிறாரு.